ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டன் ஜூ. லண்டன் ஜூவில் வந்து நம்ம நிறைய பார்க்க வேண்டிய விலங்குகள்லாம் இருக்குதுன்னு நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ட்ரெயின் கிட்ட மாறுற மாதிரி இருக்கும். ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரெயினுமே நம்ம வந்து ரீச் ஆகி போயிடலாம். ஆனால் வந்து அங்கேருந்து நடக்கிறது அப்படிங்கிறது தாங்க நமக்கு சவாலாக இருக்கும். எங்கள் வீட்டிலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறதே பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் நடந்து போகிறது. அதே மாதிரி நம்ம இங்கே ரீச் ஆன இடம், அதாவது ஆக்டண்டம்னு சொல்லுவாங்க அந்த இடம். அங்கே தான் வந்து நம்ம ரீச் ஆகி அதுலேருந்து ஒரு 15 நிமிஷம் வந்து நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். இது தாங்க அந்த இடம். சூப்பராக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து இவ்வளோ பேர் வந்து ஒரு பெரிய ஊர் மாதிரி இருந்தது இது பார்க்குறதுக்கு. நல்லா இருந்துச்சு. இந்த மேக்னெட்லாம் பாருங்கள், எல்லாமே வந்து லண்டன் மேக்னெட் அப்படிங்கிற மாதிரி ஸ்லோகோ வச்சு சூப்பராக இருந்தது. எல்லாமே 1 பவுண்டு தான் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நடந்தோன்னா நமக்கு ஜூ ரீச் ஆகிட்டோம். இதாங்க அந்த ஜூ. உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த இதெல்லாம் கொடுத்துருவாங்க, மேப்பு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம உள்ளே போய் ஒவ்வொன்றத்தையும் வந்து நம்ம கைடு மூலமாக தான் போக முடியும். அந்த கைடு வந்து நம்ம கையில் கொடுத்துருவாங்க. இங்கேயுமே ஒரு பெரிய மேப் வச்சுருக்காங்க. சரின்னு சொல்லி நின்று எந்த பக்கம் போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு தான் நாங்கள் பொறுமையாக தான் போனோம். அதுக்கு முன்னாடி வந்து தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் தான். ஆனால் வந்து 50 பைசா நம்ம பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இந்த தண்ணியெல்லாம் ரீஃபில் பண்ணிவிட்டு உள்ளே போனோம். உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்டு நமக்கு வந்து ஆப்ஷன் நிறைய இருக்குது இங்கே வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே. லாஸ்ட் டைம் அந்த லெகோலேண்ட் போனப்பயுமே வந்து ரெஸ்டாரண்ட் இருந்தது, ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. எல்லா பக்கத்துலேயுமே, அதாவது நீங்கள் ஒவ்வொரு வேலுக்கும் போயுமே அங்கேயுமே பொறுமையாக இருந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீரில் வாழ்கிற உயிரினங்கள் அப்படின்னுட்டு தனியாக வச்சுருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த தவளை, ஆமை எல்லாமே இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா அந்த ஆமை ரொம்ப நல்லா நீந்தி போயிட்டு இருந்தது. இதெல்லாம் பொறுமையாக நின்று பார்த்துட்டு இருந்தோம். சின்ன குழந்தைங்க வந்து எல்லா விஷயத்தையுமே விரும்பி பார்ப்பாங்க இல்லையா? அதனால் பொறுமையாக சின்ன உயிரில் என்ன நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோமோ அதெல்லாம் பொறுமையாக இருந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தான் நாங்கள் வந்து வந்தோம். இந்த ஆமை ரொம்ப நேரம் நிலா கூட விளையாண்டுட்டு இருந்துச்சு. சூப்பராக இருந்தது அது. அதோடய பார்த்திங்கன்னா இந்த பல்லி வந்து இந்த மாதிரி நான் இங்கே தான் பார்க்குறேன். பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பென்குயின் பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்தது. அங்கே தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம். அந்த இடத்துல போனோடனே நிறைய பென்குயின், நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா லன்ச் டைமு, அதனால் அவங்களாம் லன்ச் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு லன்ச்செல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு பென்குயினுமே வந்து ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சு. அதுலேயுமே சின்ன பென்குயின் வந்து இன்னொரு ஏரியாவில் இருந்தது. அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த பென்குயின் பீச்சில் வந்து ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஈவினிங் நடக்கும். அது ஃப்ரைடே மட்டும்தான். 6 மணிலேருந்து 10 மணி வரையும் நடக்கும். அந்த ஈவெண்ட் வந்து நம்ம தனியாக பே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து நாங்கள் போன இடம் பட்டர்ஃப்ளை பேரடைஸ். அது பார்த்திங்கன்னா க்யூவில் நின்றுட்டு இருந்தாங்க. சின்ன பட்டர்ஃப்ளைலேருந்து பெரிய பட்டர்ஃப்ளை வரைக்கும் வச்சுருந்தாங்க. அடுத்து நம்ம சிங்கத்தோட குகைக்குள்ளே வந்தாச்சு. உள்ளே போகும்போதே அவ்வளோ ஒரு கம்பீரமாக இருந்தது. ஏன்னா வந்து இந்த சிங்கம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் குஜராத்தில் இருக்கிற கிர் ஃபாரஸ்ட்லேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் உள்ளே இருக்கிற தீம்லாம் இந்தியன் செட்டப்பில் இருந்துச்சு. நம்ம நேஷ்னல் ஃப்ளாக்லாம் பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னடா அது ரொம்ப நேரமாக ஆயிடுச்சு சிங்கத்தை காணலேன்னு பார்த்தா உள்ளே குகை மாதிரி போய்கிட்டே இருக்குது. இது பார்த்திங்கன்னா கிர் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிங்கத்துக்காக ஒரு பெரிய ஃபாரஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளே நம்ம துர்க்கை அம்மன், விநாயகர், அனுமன் இந்த மாதிரி சாமிலாம் வச்சுருந்தாங்க. சரி நின்று சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இந்த சிங்கத்தை தேட ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் அதிகமாக கூடிட்டு இருந்தாங்க. எங்கடா அந்த சிங்கம் இருக்குது அப்படின்னு பார்க்கல, ஒரு ஓரமாக வந்து அசால்ட்டாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. 2 சிங்கம் பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு ஆண் சிங்கம் ஒரு பெண் சிங்கம் வந்து தனியாக இருந்துச்சு. அப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கட்டிலில் பார்த்திங்கன்னா ஒரு 3 குட்டிக்கிட்ட படுத்து தூங்கிட்டு இருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த சிங்கம் மட்டும் சும்மா எழுந்து பார்த்துட்டு அசால்ட்டாக அதுவும் திருப்பி தூங்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன உயிரினங்கள், எறும்புலேருந்து மீனுக்கு பார்த்திங்கன்னா தனியாக அக்வாரியம் மாதிரி இருந்துச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சிலேருந்து சின்ன சின்ன பூச்சி வரைக்கும் எல்லாமே வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு.
அடுத்து நம்ம டைகரை பார்க்க போயாச்சு. டைகரை பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம் இருந்தது. ஏன்னா வந்து டைகர் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு பக்கம் போயிட்டுருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா டைகர் ரொம்ப ஆக்டிவாக இருந்தது. இங்கேயும் அங்கேயும் விளையாண்டுக்கிட்டு பாலெல்லாம் உருட்டிக்கிட்டு சூப்பராக இருந்துச்சு. 2 டைகர் கிட்டே இருந்தது உள்ளே. ஆனால் அதோட குட்டியெல்லாம் தனியாக வச்சுருந்தாங்க. இந்த டைகர் பாருங்களேன், அங்கேயும் இங்கேயும் வாக்கிங் போயிட்டு தண்ணியிலலாம் சூப்பராக விளையாண்டுச்சு. கொஞ்ச நேரம் அங்கேயே தான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் நாங்கள். மேக்ஸிமம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பொறுமையாக கிளம்பியாச்சு. நாங்கள் கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா ஒரு 5:30 கிட்ட இருக்கும். ட்ரெயினுமே எங்களுக்கு வந்து 2 ட்ரெயின் டக்குன்னு கிடச்சிருச்சு. வீட்டுக்கு போக ஒரு 8:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா டின்னர்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி டே சூப்பராக போச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.